நேஷனல் எபிலெப்சி டே, அதாவது தேசிய வலிப்பு நோய் தினம். நம்ம இந்தியாவில் இந்த வலிப்பு நோயை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை பண்ணுறதுக்காக இந்த நாளை கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா இன்னும் அந்த வலிப்பு நோயை பற்றி நிறைய பேருக்கு அது இன்னும் நிறையா அதை பற்றி ஒரு தவறான ஒரு புரிந்துணர்வு இருக்குது. அதெல்லாம் நம்ம தவறான புரிதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், மக்களுக்கு இன்னும் நல்லபடியாக அது தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நவம்பர் 17ஆம் தேதி இது வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக செய்கிறாங்க. இப்போ இதை நான் பேசி ஒரு 10 நிமிஷம் பேசி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறத விட பெட்டர் நீங்களே உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ கேளுங்க. இது வந்து ஒரு நான் மட்டும் பேசாமல் நீங்களே கேட்டிங்கன்னா உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அதுக்கப்புறம் அதை நான் என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஏன்னா நான் சொல்கிறத விட உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அதுதான் முக்கியம். நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த வியாதியை பற்றி உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு புரிந்துணர்வு ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாளை கடைபிடிக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வலிப்பு நோயை பற்றி என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ மருத்துவர்களாக இருக்குது. வலிப்பு நோய் உள்ள பேஷண்ட்டும் இருக்காங்க, இல்லாதவங்க இருக்காங்க. பட் இது எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். யாரும் கேளுங்க. குணப்படுத்தக்கூடிய நோயாது அது வந்து குணப்படுத்தக்கூடிய முதல்ல ஃபர்ஸ்ட்ல வந்து நான் ரோட்டில் நிறைய பேர் பார்க்குறேன். வலிப்பு வந்து கிடக்கிறாங்க, சாவி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அதை குணப்படுத்திடுறான்னு சொல்கிறாங்க. இது வந்து கடைசி லாங் லைஃப் வரைக்கும் அவங்க டேப்லெட் சாப்பிட்டு தான் இருக்குமா? நல்லா கரெக்டான கேள்வி. அந்த கேள்விக்கு 2 பதில் இருக்கு. முதல் பதில், இந்த சாமியை கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அதை செய்யவே செய்யாதீங்க. இது வந்து ஒரு தவறான புரிதல். இதை மட்டும் எப்பவுமே செய்யாதீங்க. சில பேர் சாமியை கொடுப்பாங்க, சில பேர் கையில் என்ன கிடைக்குதோ இரும்பு கொடுப்பாங்க. அந்த வலிப்பு நோயாளிகளுக்கு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஏதாவது பொருள் கொடுத்தீங்கன்னா அது மூலமா அவங்க தாக்கிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செய்து அந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க. ஒரு தடவை வலிப்பு வந்துச்சுன்னா மேக்ஸிமம் 2 அல்லது 3 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போய்டும். சரிங்களா? அதுக்கு மேலே அந்த வலிப்பு வந்து தொடராது. ஸோ நீங்கள் சாமியை கொடுக்கணும் அதுக்குள்ளே சரியாக போயிடும். ஒரு அடுத்த கேள்வி எடுத்து குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த வலிப்பு நோய் எதனால் வருது அப்படிங்கிறத பொறுத்து குணப்படுத்த முடியுமா முடியாதாங்கிறது. சிலது வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மாத்திரை போட்டாலே போதும், சரியாயிடும். ஆனால் சில வலிப்பு காலத்துக்குமே மாத்திரை போட வேண்டியிருக்கும். அதனால் என்னன்னா அவங்க காலத்துக்குமே மாத்திரை போட வேண்டியிருக்கும். வலிப்பு கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அவங்க காலம் வரைக்குமே அது ஒரு வலிப்பு வராமல் பார்த்துக்கலாம். இதை செஞ்சாலே போதும். எந்தெந்த வலிப்பு எப்படிங்கிறது ஒன்று ஒரு டைப் இருக்குது. சரிங்களா? வேறு சந்தேகங்கள் அருமையான கேள்வி. அதாவது குழந்தைங்களுக்கு வலிப்பு வருது, வந்தவொடனே நுரத்தப்படுது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ இதில் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது 2 இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி குழந்தைகளுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வலிப்புங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பிறந்த குழந்தைகள் ஆரம்பித்து வயது முதிர்ந்தவர்கள் 90-95 வயசு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வயசுக்கு ஒரு காரணத்தினால வரும். சரிங்களா? இப்போ சின்ன குழந்தைங்க வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு 20 வயசு 40 வயசுக்குள்ள வரவங்களுக்கு என்ன, மோஸ்ட்லி அவங்க நல்லா ஆக்டிவான அடல்ட்ஸ், வண்டி ஓட்டுவாங்க, ஆக்டிவாக ஆகும், தலையில் மூளையில் ரத்த கசிவு அல்லது ஏதோ தடும்பு மாதிரி ஏற்பட்டு அதனால் அந்த வலிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயதானவர்களுக்கு அவங்க ஏற்கனவே ஒரு 50 வயசு தாண்டினா ப்ரெஷர் மாத்திரை, சக்கரை மாத்திரை இதெல்லாம் நிறைய சாப்பிட்ருப்பாங்க. அப்புறம் அடுத்து அவங்க ஏதாவது கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருக்கலாம். வயதானவங்களுக்கு ரொம்ப காமனாக வரக்கூடிய விஷயம் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த புற்றுநோய் கண்டிப்பாக வரும். புற்றுநோய் எல்லா உடம்பு எல்லா இடத்துலையும் வரும், மூளையிலையும் வரலாம். இப்போ மூளையில் வரும்போது அதனால் அந்த வலிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பொதுவாக ஒரு வயது குரூப்புக்கும் உண்டான வலிப்புக்கான காரணம். அவங்க கேட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணணும், அதான் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அந்த வலிப்பு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். 2-3 நிமிஷம் சரியாக போகும். ஆனால் இப்போ அவங்க கீழே படுத்துருக்காங்கன்னா அவங்கள தூக்கி நீங்கள் மேலே போடுறதா செய்யக்கூடாது. கீழே இருக்கிறது தான் நல்லது. ஏன் ரீசன்னா அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் மேலே தூக்கி போட்டு கீழே விழுந்தாலும் அதனால் கை கால் அடி தலையில் அடிப்படலாம். அதே மேலே கட்டில் இருக்கும்போது இல்லை எங்கே இருக்கும்போது அவங்க நீங்கள் பக்கத்தில் சேஃபாக நின்று எதுவுமே பண்ணாதீங்க. பக்கத்தில் அவங்க விடாமல் அவங்கள பார்த்துக்கணும். 2வது என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த வாயில் விரல விடுறது மட்டும் செய்யவே செய்யாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அவங்க நாக்கை கடிக்க மாட்டாங்க, உங்கள் விரல் சேர்த்தே கடிப்பாங்க. ஆனால் அதை மட்டும் செஞ்சுறாங்க. ஒன்று செய்யலாம், இந்த கீழே அன்னத்தை பிடிச்சிட்டு இழுத்து வைக்கிறேன்னா அந்த நாக்கு கடிக்கிறது அவாய்ட் பண்ணுவாங்க. தவறி போய் கூட உங்கள் விரல விட வச்சுருவாங்க, இன்னும் கடிச்சிடுவாங்க. சரிங்களா? 2. அடுத்தது வந்து அந்த கழுத்தை சுற்றி இப்போ லேடிஸ்னால் செயின் போட்டிருப்பாங்க. ஆண்கள்லாம் ஒரு டைட்டான காலர்லாம் இருக்குன்னா அதை நீக்கி விடுங்க. கழுத்தில் எதுவும் டைட்டாக பிடிக்காமல் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. 2 நிமிஷம் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேட்டது அந்த ஜாவா எவ்வளோன்னு சொன்னீங்க இல்லையா, அது சில பேருக்கு போய் பெருமூச்செல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணாலும் வலிக்கு வந்து முதிய செஞ்சாங்க. பெட்டெல்லாம் நின்றுடுச்சு அப்படின்னா ஒரு பக்கமும் திருப்பி கொடுங்க. வாயில் இருக்கிற ஜலவையெல்லாம் வந்துடும். ஜஸ்ட் வந்து ஒரு துணியை வச்சு வாயில் இருக்கிற தொடச்சிட்டு
பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டலுக்கோ கூப்பிட்டு போயிடுவாங்க. ஒன்று இப்போ வந்து குழந்தைங்க வரக்கூடிய ஃபிட்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த டைமில் நினைவில்லாத டைமில் கண்டிப்பாக வாயில் மருந்து கொடுக்கவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நினைவில்லை, நீங்கள் தண்ணி எதுவுமே கொடுக்கக்கூடாது. எது கொடுத்தாலும் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக ஸ்ப்ரே வந்துருக்கு. குழந்தைங்களுக்குலாம் அந்த ஃபிட்ஸ் இருக்கும்போது நாங்கள் அந்த ஸ்ப்ரே எடுப்போம். அந்த ஸ்ப்ரேங்கிறது மூக்கில் போயிட்டு அப்படியே ப்ளட்டில் கலந்து ஃபிட்ஸை எடுத்துருக்கோம். அதுக்கு லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு. ஸோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், கையில் சாப்பிட கொடுக்காதீங்க, வாயில் எதையும் தண்ணியை ஊற்றாதீங்க, நீங்கள் நாக்கு கடிக்கூடாது, உங்கள் கையை தவறி போய் கூட உள்ள வச்சிடாதீங்க. இதை நீங்கள் செஞ்சாலே போதும். ஃபிட்ஸ் வந்து முடிச்சோம்னா ஒரு பக்கம் அவங்க புரட்டி போடணும். ஃபிட்ஸ் இருக்கும்போது நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் புரட்டி போடணும். வாயிலிருந்து ஜலவாய் வரும், அந்த துணி வச்சு தொடச்சி விட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு புறப்பை வரும். பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கொடுக்கணும். சரிங்களா? ஃபிட்ஸ் வந்து ஃபிட்ஸில் வந்து ப்ரீ மானிட்டரி சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஃபிட்ஸ் வரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய சிம்டம், அது வந்து ப்ரீ மானிட்டரி சிம்டம்னு சொல்லுவாங்க, ஆறான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து இதை வந்து சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இது வரப்போகுது அப்படிங்கிறது சில பேரோட ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுபடி எல்லா ஃபிட்ஸ்லையும் அது நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியாது. சில ஃபிட்ஸ்னால நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும், சில ஃபிட்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. அதுதான் ப்ரீ மானிட்டரி சிம்டம் அல்லது ஆறான்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன்னா அவங்க எந்த மாதிரி சிம்டம் வரும் அப்படின்னீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த வரத்துக்கு முன்னாடி கண் அப்படியே பூச்சி பறக்கிற மாதிரி லைட்டாக ரெண்டு அப்படியே நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சில பேருக்கு உள்ளுக்குள்ள ஏதோ படப்படப்படம் அடிச்சு வர மாதிரி இருக்கும். சில பேருக்கு கை காலில் ஓடுற மாதிரி இருக்கும். இது ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நினைவிழந்து வெட்டு மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி வரும்போது சில பேர் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியும். எனக்கு வரப்போகுதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒன்று அடுத்தது வந்து ஃபிட்ஸ். சில பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பேஷண்ட்டும் ஃபிட்ஸ்னால் அப்படி வெட்டி இருக்கிறது இல்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வெட்டி இருக்கிறது மட்டும்தான் ஃபிட்ஸ் இல்லை. பட் அப்படி இல்லை. அது எல்லாமே சில டைப் ஆஃப் ஃபிட்ஸ். அது யாருக்குமே ஃபிட்ஸ்னே தெரியாது. அதனால் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சிம்டம். இது நிறைய பேர் பார்த்துருக்கலாம். நீங்கள் குழந்தைங்க இப்போ நான் பேச செஞ்சேன் இல்லையா, அப்படி பேசிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் அப்படியே நின்றுடுவாங்க. அப்படியே மறைப்பாங்க, அப்புறம் திருப்பி பேசுறாங்க. இது ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 தடவை கூட வரலாம். அதுக்கு பேர் ஆப்சன்சேஷன். ஆப்சன்ஸ்னால் அந்த உலகத்துலேருந்து அவங்க ஆப்சென்ட் ஆகிடுவாங்க, திருப்பி உள்ளே வருவாங்க. அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஃபிட்ஸ். பெரியவங்களுக்கு இந்த 30, 20, 30 வயசு 40 வயசில் வரக்கூடிய ஃபிட்ஸ் இதே மாதிரி தான், கொஞ்சம் ப்ரொலாங்டாக இருக்கும். அவங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்கள் பேசுறதும் அவங்க கவனிப்பாங்க, ஆனால் அவங்கள பேச முடியாது. அவங்க வேறு உலகத்தில் இருப்பாங்க. அவங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு 30 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு என்ன ஆச்சு இப்போ அப்படின்னு கேட்பாங்க. அந்த 20 நிமிஷம் அவங்க டோட்டலாக இந்த உலகத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. இது ஒரு வகையான ஃபிட்ஸ். இது வந்து என்னென்னா காம்ப்ளெக்ஸ் பார்ஷியல் ஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் இது இல்லாமல் ஒருத்தருக்கு பேரும் அப்பப்போ லைட்டாக கை ஊறுவது சரியாகும். இப்போ ஊறுற மாதிரி இருக்கும், டக்குன்னு சரியாகும். இந்த பக்கம் ஊறுற மாதிரி இருக்கும், சரியாகும். எல்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம். இந்த ஃபிட்ஸோட டியூரேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாள் 2 நாள்லாம் இருக்கிறது ரொம்ப ரேர். எல்லாமே 2 நிமிஷம் 3 நிமிஷம் மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான். சரிங்களா? இதுவும் ஒரு வகையான ஃபிட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு ஃபிட்ஸுங்கிறதே தெரியாது. அவங்க பாட்டு கேர்லெஸ்ஸாக வருவாங்க. அதுவும் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் உடனே குழந்தைங்களை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே போய் மனநல டாக்டர் போய் கூட்டிட்டு போயிருவாங்க. இது வந்து ஒரு வகையான ஃபிட்ஸ். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காமனாக நம்ம ஃபஸ்ட்டு வந்தவுடனே குழந்தைங்களுக்கு கிளினிக்கில் நாங்கள் கேட்குற கேள்வியே பாதி டயக்னோஸ் வந்துடும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மூளையில் ஏதாவது ப்ராப்ளம். ஏன்னா மூளையில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைனால தான் அந்த ஃபிட்ஸ் வருது. அப்போ அதுக்கு ஒரு சிடி ஸ்கேனோ அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேனோ எடுக்கும். அது இல்லாமல் தலைக்கு ஒயர் வச்சுன்னா இந்த ஃபிட்ஸுங்கிறது நத்திங் பட் அந்த மூளையில் ஏற்படக்கூடிய அப்நார்மல் மின் அதிர்வு. அந்த மின் அதிர்வு வந்து வழக்கத்தோட அதிகமாக வரும். அதனால் வரக்கூடியது அந்த ஃபிட்ஸ். ஸோ அப்போ அதை வந்து இந்த EEGங்கிற ஒரு மெத்தட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, திருப்பி வராதா அப்படிங்கிறதுல இந்த எம்ஆர்ஐ EEG சொல்லும். ஸோ எவ்வளோ நாளைக்கு மாத்திரை கண்டினியூ பண்ணுங்கலாம் அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணணும். சரிங்களா? ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு வரது ஒரு பிரச்சனை. அதோட முக்கியமான பிரச்சனை வந்து அந்த ப்ரெக்னன்சியில் நாங்கள் அந்த ஃபிட்ஸை மேனேஜ் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நாங்கள் ஒரு பேஷண்ட்டை டீல் பண்ணுறோன்னா ஒரு உயிர்கிட்ட நாங்கள் போராடுறோம். அதே ப்ரெக்னன்ட் லேடிஸ் நாங்கள் 2 உயிர்கிட்ட போராட முடியும். சில சமயம் வீட்லேயே ஃபிக்ஸ் பண்ணுறது அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்குள்ளேயே சிலருக்கு வந்து அது கேன்சல் ஆகிடும். ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னா ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய ஃபிட்ஸ் நீங்கள் ஒழுங்காக ஏன் செக்அப் பண்ணிட்டு இருந்தீங்கனால ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய ஃபிட்ஸை அவங்களால கண்டுபிடிக்க முடியும். என்னென்னா காமனான விஷயம் என்னென்னா பிபி அதிகமாகி அந்த ரத்த குழாயில் வந்து அடைப்புகள் மாதிரி ஏற்பட்டு ஸ்ட்ரோக் மாதிரி வந்து அதனால் வரக்கூடியது தான் ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய ஃபிட்ஸ். எக்லாம்சியா ப்ரீ எக்லாம்சியான்னு சொல்லுவாங்க. இந்த பிபி அதிகமாகும்போது வரும். இது வந்து அவங்க மாதம் வரும்போது நீங்கள் லேடி டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக பிபி கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதேமாதிரி சுகர் டெஸ்ட் ப்ராப்பராக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே காலெல்லாம் பார்ப்பாங்க. காலில் வீக்கம் நிறையா இருக்கா, பேடர் அடி மாதிரி தான் இருக்கா. இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிபி அதிகமான அர்த்தம். அதை அவங்க கான்ஷியஸாக அதுக்குண்டான வைத்தியத்தை பண்ணிவிட்டு பிபியை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஃபிட்ஸ் வராமல் தடுத்துடலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஃபிட்ஸ் இருக்க லேடிஸ் இது வந்து ஒரு மிகப்பெரிய சோஷியல் ஸ்டிக்மா. நீங்கள் யாரும் கேட்கலன்னு நான் சொல்கிறேன். நிறையா பேருக்கு இந்த ஃபிட்ஸ் இருக்குது.
ஏமா கல்யாணம் பண்ணல? இல்லைங்க என் பொண்ணுக்கு ஃபிட்ஸ் இருக்கு அதனால பண்ணல. நோ நெவர். 50 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் அப்படி இருந்திருக்கலாம், அதுவே தப்பு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே மெடிசனில் வந்து எல்லா வலிப்பு நோயாளிகளும் எந்த வலிப்பு நோயாக இருந்தாலும் அவங்க நார்மலாக கல்யாணம் பண்ணிக்கலாம், நார்மலாக தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம், குழந்தை கற்றுக்கலாம், குழந்தைக்கு பால் கொடுக்கலாம். அதை பற்றி கவலையே பட வேண்டாம். இப்போ வந்துருக்கு, இப்போ கடந்த ஒரு 20-30 வருஷத்தில் நிறைய புது மெடிசன்ஸ் வந்துருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், அம்மாவுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் சில மருந்துகள்லாம் அவ்வளோ அற்புதமான மருந்துகள்லாம் வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்க, ப்ராப்பராக வைத்தியம் பண்ணினீங்கனாலே ஃபிட்ஸ் வராமல் தடுக்கலாம். இன்னே ஒன்று, ஃபிட்ஸை பொறுத்தவரை நான் சொல்கிறது 2 தான். இது வந்து என்னோட எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஃபிட்ஸ் பேஷண்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் 2 தான் தாரகம் வந்துடும். ஒன்று, நேரத்துக்கு சாப்பிடணும். எதுவான சாப்பிடணும் கூட இல்லை, நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்ட் டைம் சாப்பிடணும். இன்னொன்று, நேரத்துக்கு தூங்கிடணும். இந்த 2 மட்டும் நீங்கள் ஒழுங்காக பண்ணிவிட்டு மாத்திரையை எதுக்காகவும் நிறுத்தக்கூடாது. எந்த டாக்டரும் மாத்திரையை நிறுத்த சொல்ல மாட்டாங்க. நான் ஆப்ரேஷன் பண்ண போன சார் ஆனால் இந்த மாத்திரை நிறுத்திக்கிறேன், எனக்கு காலில் விழுந்து அடிபட்டு காலில் காயமாகிடுச்சு ஆனால் நிறுத்தணும். இந்த மாத்திரையை எதுக்காகவும் நிறுத்தணும். ஏன்னா உங்களுக்கு ரத்தத்தில் அந்த ஃபிட்ஸோட மருந்தோட அளவு கம்மியாக ஆச்சுன்னா ஃபிட்ஸ் எப்போனாலும் வரும். ஸோ இந்த 2 விஷயம், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். 3வது, அந்த மாத்திரையை எதுக்காகவும் மாற்றி விடக்கூடாது. நான் கரெக்டாக அந்த மாத்திரை போடணும். சரிங்களா? டாக்டர் சொன்னால் வழியும் மாத்திரை நிறுத்தக்கூடாது. இவ்வளோ இது செஞ்சாலே ஒரு 70-80% நம்ம கட்டுக்கோப்பில் வச்சுக்கணும். மிச்சம் 20% கடவுள் கடவுள் எப்போவுமே எல்லாமே நம்பிக்கையில் இருக்குது. மேக்ஸிமம் இதை ஒழுங்காக பண்ணல. எங்கிட்ட ஒரு பேஷண்ட்லாம் கேட்டது டேட்டு தான் சொல்லுவாங்க, ஒன்றும் சரியாக சாப்பிடல சார், சார் ஒரு ஊருக்கு ஒரு கண்டலன்ஸ் ஆகிப்போச்சு சார், ஊருக்கு போய்ட்டு மாத்திரை பண்ண முடியும் சார், அதை தான் சொல்லுவாங்க. தயவு செய்து மாத்திரை நிறுத்தாது. இதை கரெக்டாக செஞ்சாலே போதும். பிளட் டொனேட் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், நோ ப்ராப்ளம், தாராளமாக. வேறு எதாவது இருக்குங்களா? உங்களுக்கு ஃபிட்ஸா என்ன பண்ணுது? கை கால் அது ஃபிட்ஸ் இல்லை, அது ஸ்ட்ரோக், பக்கவாதம். அது வேற, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பக்கவாதத்துக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் நாங்கள் ஆரம்பத்தில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து இயன்முறை சிகிச்சை தான், ஃபிசியோதெரப்பி தான். ஃபிசியோதெரப்பி பண்ணி தான் அந்த கை கால் லைட்னஸ் குறைக்க முடியும். அப்படி தான் அதை கொண்டு வர முடியும். சரிங்களா? இது ஃபிட்ஸ் சம்மந்தப்பட்டதே இருக்கும். சார் நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளுக்குலாம் வர வாய்ப்பு இது நீங்கள் கேட்குறீங்கன்னு எதிர்பார்த்து யாரும் கேட்கல, பட் அந்த வாய்ப்பு இருக்குது. அது வந்து என்னென்னா 100% தான் கண்டிப்பாக கிடையாதுங்க. அது வந்து ஒரு பாலிஜீனிக் டிசார்டர், நிறைய ஜீன் வந்தால் மட்டும்தான் வரும். ரொம்ப ரொம்ப ரேர், பட் வரலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ அம்மா அப்பாவுக்கு இருந்ததுன்னா அவங்க குழந்தைங்களுக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து 100% அம்மா அப்பாவுக்கு இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்க வரும்னு தான் சொல்ல முடியாது. அதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. அதனால் அதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம். அதுதான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஆட்டோமேட்டிக்காக அவங்க நார்மலாக கல்யாணம் பண்ணி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. ஸோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, பட் 100% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். சரிங்களா? அதே தான் பதில். அந்த அம்மா அப்பாட்டுக்கும் வந்து ஜெனட்டிக்கான வியாதியாக இருந்து அந்த ஃபிட்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு வந்துருச்சுன்னா இன்னொரு குழந்தைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஜெனட்டிக்காக வராமல் அவங்க உடம்புல ஏதோ சின்னதாக ஒரு முறை இன்ஃபெக்ஷன், மூளை காய்ச்சல் வந்துருக்கலாம், அதில் ஏதாவது கிருமி தொற்று இருந்து அந்த குழந்தைக்கு வந்துருச்சுன்னா இன்னொரு குழந்தைக்கு கண்டிப்பாக வராது. ஏன்னா இந்த குழந்தைக்கு மூளையில் ப்ராப்ளம் இருக்கும். அதே பரம்பரையில் வந்துருந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எந்த ஜீன் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு. சரிங்களா? வேறு எதுவும் சந்தேகம் இருக்குங்களா? ஸோ நானாக பேசினா இதுதான் நானும் பேசியிருப்பேன். பட் நீங்கள் எல்லாமே அற்புதமாக கேள்வி கேட்டதுனால அந்த கேள்வியை கேட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களை இன்ட்ராக்டிவாக வச்சுக்கோம். நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னது காரணம் இதுதான். ஏன்னா உங்கள் மனசில் இருக்க சந்தேகத்தை நான் போக்கணும். அதை விட்டு நான் பாட்டு எதுவும் பேசி உங்களுக்கு அது புரியாமல் போனால் பேசி அவங்க கேட்டாங்க, அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அதுக்காக தான் இது பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வலிப்பு நோய் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு